தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்றைய வகுப்பில் தமிழில் வினா எழுத்துக்கள் ரொம்ப முக்கியமானது. கேள்வி எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் ஒண்ணும் கிடையாது. ஒன்றை கேட்பதற்கு, கேள்வி கேட்பதற்கு எந்தெந்த எழுத்தெல்லாம் பயன்படுதோ அதுதான் வினா எழுத்து. புரியுதுங்களா? ஒரு கேள்வி கேட்கணும் ஒருத்தர்ட்ட. அப்ப எப்படி கேட்கலாம்? அதுல எந்தெந்த எழுத்து வருதுன்னு பார்க்கணும். அந்த எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள். தமிழில் வினா எழுத்துக்கள் மொத்தம் 5. இது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா கேட்பாங்க. 1 ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஏயா, ஆ, ஓ, ஏ. இது ஒரு 2 டைம் சொல்லி பாருங்க. அவ்வளவுதான். 5 எழுத்து தான். எயா, ஆ, ஓ, ஏ. எயா, ஆ, ஓ, ஏ. எயா, ஆ, ஓ, ஏ. வேற வழி இல்ல. ஞாபகம் வச்சுக்கங்க. சரி. இப்ப இந்த 5 வினா எழுத்துக்களில் அந்த வினாவில் முதலில் எந்தெந்த எழுத்துக்கள் வரும்? கடைசியில எந்தெந்த எழுத்துக்கள் வரும்? முதலில், கடைசியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும்னு பார்க்கணும். இப்ப கேள்வி கேட்பதற்கு, வினா எழுப்புவதற்கு முதலில் வருவது, வினாவில் முதலில் வருவது. வினாவில் முதலில் வருவது. எது எது வரும்னா, இந்த ஏ மற்றும் யா. இந்த 2 எழுத்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா? ஏ மற்றும் யா. இது வந்து கேள்வி கேட்க முதல்ல வரும். வேற ஒண்ணும் இல்லங்க பாருங்க. ஏவுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டுன்னு பாருங்க. ஏ. என்ன? எங்கே? எப்படி? புரியுதுங்களா? அப்ப கேள்வி கேட்க இந்த ஏங்கிற இந்த எழுத்து எங்க வருது? முதல்ல வருதா? அப்ப வினாவில் இது எது முதலில் வரும் எழுத்துக்கள். அடுத்ததாக என்ன இருக்கு எழுத்து? யா. இது எங்கெங்க வரும்னு பாருங்க. முதல்ல வரும்னு சொன்னேனா? அப்ப யார்? முதல்ல வந்துருச்சுங்களா? யாவை. முதல்ல வந்துருச்சா? யாவர். முதல்ல வந்துருச்சுங்களா? அவ்வளவுதான். புரியுதுங்க? என்ன செய்தான்? எங்கே போனான்? எப்படி வந்தான்? யார் அவர்? யாவை செய்தன? புரியுதுங்களா? யாவர் வந்தார்கள். இந்த மாரி முதல்ல வரதால, இதெல்லாம் வினாவில் முதலில் வரும் எழுத்துக்கள். ஏ, யா என்பது முதலில் வரும். வினாவுல முதலில் வரும் எழுத்துக்கள். சரி. இப்ப வினா வினாவில் இறுதியில், இறுதினா கடைசி. வினாவில் என்னது? இறுதியில் வரும் எழுத்துக்கள் எது? ஆ மற்றும் ஓ. அப்ப வினாவில் இறுதியில் வருவது. வினாவில் இறுதியில் வருவது. வினாவில் இறுதினா கடைசி. இறுதியில் வரும் எழுத்துக்கள். இறுதியில் வரும் எழுத்துக்கள். எது எது? எது எது சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ஆ. புரியுதுங்களா? அவன் வந்தானா? அவன் வந்தானா? அப்ப எது வந்துருச்சுங்க? ஆ வந்துருச்சு. புரியுதுங்களா? அவன் வந்தானா? அவன் செய்தானா? புரியுதுங்களா? அவன் ஓடினானா? ராமன் வந்தானா? கண்ணன் வந்தானா? புரியுதுங்களா? இதுக்கு இது வந்து அடுத்தது என்ன இருக்கு? ஓ. அடுத்து என்ன இருக்கு? ஓ. நீ வந்தாயோ? நீ வந்தாயோ? அப்ப எது வந்துருச்சு கடைசில? ஓ வந்துச்சுங்களா? நீ வந்தாயோ? அ இ இந்த பலகாரத்தை நீதான் செய்தாயோ? இந்த பலகாரத்தை நீதான் செய்தாயோ? புரியுதுங்களா? அப்ப ஓங்கிறதும் வந்து எப்ப எங்க வரும்? வினாவில் இறுதியில் வரும் எழுத்துக்கள். புரியுதுங்களா? இப்ப 2 பார்த்துட்டோம். அதாவது எது எது? எயா என்பது முதலில் வரும் வினா எழுத்து. ஆ, ஓ என்பது இறுதியில் வரும் வினா எழுத்து. அப்ப அடுத்தது ஒண்ணே ஒண்ணு என்ன இருக்கு? ஏ இருக்கு. ஏ என்ற இந்த வினா எழுத்து எங்க வரும்? முதலிலும் வரும், கடைசியிலும் வரும். அப்ப முதலிலும், முதலிலும், இறுதியிலும் இல்ல கடைசியிலும் 2ம் ஒண்ணுதான். முதலிலும், கடைசியிலும் வரும் வினா எழுத்து. முதலிலும், கடைசியிலும் ஒரு வினா எழுத்து எது? எது? ஏ. இங்க பாருங்க முதல்ல எங்க வரும்? ஏன்? 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 வந்துருச்சுங்களா? அப்ப இறுதியில எப்படி வரும்? கடைசியில எப்படி வரும்? கடைசியில் வருவது இப்பொழுது என்னது? வழக்கு ஒழிந்து விட்டது.
வழக்கு ஒழிந்து விட்டது. ஒரு காலத்தில் இருந்தது, இப்ப இல்லை. அது எப்படி வரும்? ஆ ராமனே, ராமனே செய்தான். ராமனே செய்தான். ராமனே செய்தான். ஆமா, ராமன் தான் செய்தான். ராமனே செய்தான். அது இப்ப எப்படின்னா, ராமனா செய்தான் என்று மாத்திட்டோம். அதனால ராமனே செய்தான். ராமன் தான் செய்தான். இப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? ஏ வந்திருக்கு. அப்ப ஏ 2 பக்கமும் வரும். முதலிலும் வரும். ஏ வந்து முதலிலும் வரும். எங்கே வருகிறது? இறுதியிலும் வரும். ஆனால் இறுதியில் வருவது இப்போது என்ன ஆகிவிட்டது? வழக்கு ஒழிந்து விட்டது. புரியுதுங்களா? அவ்வளவுதான். புரியுதுங்களா? இதுதான் வினா எழுத்துக்கள். வினா எழுத்து மறுபடியும் சொல்றேன். வினா எழுத்துக்கள் மொத்தம் 5. எயா, ஆவோ, ஏ. எயா, ஆவோ, ஏ. இந்த ஏ, யா என்பது வினாவில் முதலில் வரும். ஆ, ஓ என்பது வினாவில் இறுதியாக வரும். ஏ என்ற வினா எழுத்து முதலிலும் வரும், கடைசியிலும் வரும். நன்றி, வணக்கம்.